நாய்ஸ்லேருந்து இன்றைக்கி இந்தியாவில் எவால்வ் 4 ஸ்மார்ட் வாட்ச் வந்து 3999க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இனி நம்ம வீடியோவில் இந்த ஸ்மார்ட் வாட்சோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்க்கலாம். இந்த வாட்ச் வந்து 2 டிஃபரெண்ட் வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து சிலிகான் ஸ்ட்ராப், இன்னொன்று வந்து மெட்டல் ஸ்ட்ராப். சிலிகான் ஸ்ட்ராப் வந்து நமக்கு ஜெட் பிளாக் அண்ட் ப்ளூ கலரில் வந்து அவைலபிளாக இருக்குது. 3999க்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் மெட்டல் ஸ்ட்ராப் வந்து நமக்கு ₹1000 எக்ஸ்ட்ரா 4999க்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. எலிட் எடிஷனில் வந்து நமக்கு பிளாக் கலர் அண்ட் நிக்கலில் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த 4 டிஃபரெண்ட் கலர்ஸில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்ற வந்து மறக்காம கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து நமக்கு நாய்ஸ் வெப்சைட், ஃப்ளிப்கார்ட் அண்ட் மிந்த்ரால வந்து அவைலபிளாக இருக்கு. அண்ட் இந்த ப்ராடக்ட்டோட பெஸ்ட் பை லிங்க்குமே வந்து நான் கீழே தரேன், தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம கிட்ட நாய்ஸோட எவால்வ் 4 ஸ்மார்ட் வாட்ச் இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிறது வந்து ஜெட் பிளாக் அண்ட் எலிட் பிளாக் கலர். ஸோ இது வந்து ஒரு எலிட் எடிஷன். அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்ட்ராப்போட வரும். நமக்கு எம்ஆர்பி பார்த்தோன்னா இந்த நார்மல் சிலிகான் ஸ்ட்ராப் வந்து நமக்கு 7999 போட்டிருக்கு. மெட்டல் ஸ்ட்ராப் வந்து நமக்கு 8999 போட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிலிகான் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரண்ட் சைடில் வந்து 1.46 இன்ச் AMOLED டிஸ்பிளே இருக்குது, ஃபங்க்ஷனல் க்ரௌண்ட் இருக்குது, SOS காலிங் சப்போர்ட் இருக்கிறதெல்லாம் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து மற்ற இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸை ஹைலைட் பண்ணியிருக்காங்க. பேக் சைடு நம்ம பார்த்தோன்னா என்ன கலர் வேரியன்ட் இருக்குது, வாட்சோட டிசைன் இதெல்லாம் பார்க்க முடியுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். உள்ள ஒரு குட்டி பாக்ஸில் யூசர் மேனுவல் இருக்குது, வாரண்டி கார்டு அண்ட் நாய்ஸோட ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்து உள்ளே வந்து வாட்ச் இருக்குது. அண்ட் தென் ஒரு மேக்னெட்டிக் சார்ஜிங் கேபிள் இருக்குது. ஃபர்ஸ்ட் வாட்சோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ நம்மகிட்ட இருக்க இந்த ஜெட் பிளாக் கலர் வந்து சிலிகான் ஸ்ட்ராப்போட வருது. ஸ்ட்ராப்போட குவாலிட்டி சூப்பராக இருக்குது, செம்ம சாஃப்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ரைட் சைடு நம்ம பார்த்தோன்னா 2 ஃபிசிக்கல் பட்டன்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து டேரெக்டாக ஒர்க் அவுட் மோட் போகும், இன்னொன்று வந்து மெனுவுக்கு டேரெக்டாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டாப்பில் இருக்க பட்டன் வந்து ஃபங்க்ஷனல் க்ரௌனாகவும் ஒர்க் ஆகும். சென்டராக வந்து நமக்கு சென்சார்ஸ் இருக்குது. பாட்டமில் வந்து சார்ஜிங் போட்டிருக்கு. நாய்ஸ் ஃபிட் எவால்வ் 4 அப்படின்ற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பின் எல்லாமே வந்து நமக்கு மெட்டலில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. வாட்சை சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறமா நாய்ஸோட பிராண்டிங் வந்து ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்தது. ஹாப்டிக் ஃபீட்பேக்குமே நல்லா இருக்குது. ஸோ இந்த வாட்ச் வந்து நம்ம ஃபோனோட பேர் பண்ணோம் அப்படின்னா நாய்ஸ் ஃபிட் ஆப் யூஸ் பண்ணி வந்து நம்ம பேர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வாட்ச் வே பார்த்துட்டு வரலாம். மேலே இருந்து கீழே ஸ்வைப் பண்ணால் வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணால் வந்து என்ன மெசேஜ் அப்படின்றத பார்த்துக்கலாம். பட் ரிப்ளை பண்ண முடியாது. அண்ட் கீழே வந்து மேலே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது, ஏஓடி வந்து ஆன் ஆஃப் பண்ணுறது, வாட்ச் வந்து சைலண்ட் மோடில் போடுறது, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும். அண்ட் செட்டிங்ஸ்மே வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸில் வந்து பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணலாம். டேப் டு வேக் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. ஸோ ஒன்ஸ் எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா வாட்ச் நம்ம டேப் பண்ணியுமே வந்து ஸ்க்ரீன் வேக்கப் பண்ணிக்கலாம். அண்ட் ரிங் டோன் வைப்ரேஷனுமே வந்து நம்ம இங்கே உள்ளே போயிட்டு வந்து வைப்ரேஷனோட இன்டென்சிட்டி வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். நமக்கு ஹார்டாக வேணும் அப்படின்றப்ப வந்து மேக்ஸிமமாக செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ரிஸ்ட் அவேக் ஆப்ஷனும் இருக்குது. நம்ம இங்கேருந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ரிஸ்ட் அவேக் ஆப்ஷன் வந்து நம்ம இங்கேருந்து ஷெட்யூல் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ்லேயே வந்து ரிஸ்ட் அவேக் ஆப்ஷன் இருக்குது. அதுக்குள்ளே வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லை ஆன் பண்ணலாம். டைம் எதாவது தேவைப்படுதுன்னா நீங்கள் ஷெட்யூல் கூட பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து வாட்சோட ஸ்க்ரீன் டைமே வந்து நம்ம இங்கேருந்து ஆன் பண்ணலாம். அந்த டிஎன்டி மோட் இருக்குது, டூ நாட் டிஸ்டர்ப் மோட் எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ பாப்அப் நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு காட்டாது. அதுக்கப்புறமா வந்து மெனு வியூ வந்து நமக்கு கிரிட் வேணுமா லிஸ்ட் வேணுமான்ற வந்து மாற்றிக்கலாம். அண்ட் ஆட்டோ ஸ்போர்ட்ஸ் டிடெக்ஷன் மோட் இருக்குது. இது வாக்கிங், ரன்னிங், ட்ரெட்மில் ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு மட்டும்தான் வந்து டிடெக்ட் ஆகும். அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. இங்கே வந்து நமக்கு ஆஃப் ஸ்க்ரீன் டயல் வந்து டிஜிட்டலில் வேணுமா இல்லை பாயிண்டரில் வேணுமான்ற வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து வாட்சோட லெஃப்ட் நம்ம ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா விட்ஜெட்ஸ் இருக்கும். இங்கே வந்து நம்ம குயிக்காக செக் பண்ணிக்கலாம். அண்ட் ரைட்டு ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா ஹார்ட் ரேட்டு, SpO2, ஸ்லீப் டேட்டா இதெல்லாமே வந்து நம்ம பார்த்துக்கலாம். செகண்ட் பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக ஆக்டிவிட்டி மோட்குள்ளே போயிடும், ஒர்க் அவுட் மோடில். அதுவே வந்து டாப்பில் இருக்க பட்டனை வந்து நம்ம சிங்கிள் டைம் டேப் பண்ணும்போது டேரெக்டாக மெனுக்குள்ளே போயிடும். இதுவே வந்து நம்ம ரொட்டேட் பண்ணும்போது மெனுவிலேயே வந்து நம்ம நேவிகேட் பண்ணிக்கலாம். ஃபுல்லி ஃபங்க்ஷனல் க்ரௌனாக வந்து நமக்கு ஆக்ட் ஆகும் இந்த பட்டன். நாய்ஸ் ஹெல்த்துக்குள்ளே போயிட்டு நம்ம ஸ்லீப் டேட்டாவை வந்து பார்த்துக்கலாம். ஸோ அன்றைக்கி தேதிக்கு வந்து நம்ம எவ்வளோ நேரம் தூங்கியிருக்கோம், டோட்டல் ஸ்லீப் டைமு அண்ட் ஸ்லீப்போட ஸ்டார்டிங் டைம் அண்ட் எண்டிங் டைம் எவ்வளோ இருக்குது, டீப் ஸ்லீப் எவ்வளோ நேரம் தூங்கியிருக்கோம், லைட்டஸ்ட் ஸ்லீப் எவ்வளோ நேரம் இருக்குது, தூக்கத்தில் வந்து நம்ம எவ்வளோ நேரம் முழிச்சிருக்கோம், REM டேட்டா இதெல்லாமே வந்து நம்ம வாட்ச்லேயே பார்த்துக்கலாம். ஆப்லேயுமே வந்து நம்ம ஓரளவு டீட்டெயில்டான டேட்டா பார்த்துக்கலாம். அண்ட் மெனுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா கிளாக் ஆப்ஷன் இருக்கும். கிளாக்குள்ளே போய்ட்டு அலாம் செட் பண்ணலாம். வாட்ச்லேயே வந்து நம்ம அலாம் செட் பண்ண முடியும். அண்ட் டைமர், ஸ்டாப் வாட்ச், வேர்ல்டு கிளாக்கு, பொமோடரோ டைமர் கூட இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ரிமைண்டர் ஆப்ஷன் இருக்குது. மியூசிக் வந்து நம்ம வாட்ச்லேருந்து கண்ட்ரோல் பண்ணலாம் ஒன்ஸ் வந்து நம்ம ஃபோனோட பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா. அண்ட் வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. அண்ட் கேல்குலேட்டர் சப்போர்ட் இருக்குது, ஃப்ளாஷ் லைட்டு அண்ட் தென் செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ வாட்ச் வே வந்து ரெகுலராக நாய்ஸ் வாட்சஸில் பார்க்கக்கூடிய வாட்ச் வே தான். நாய்ஸ் ஃபிட் ஆப் தான் ஆல்ரெடி நம்ம நிறைய வாட்சஸில் பார்த்துருப்போம். ரெகுலராக இருக்கிறது தான். வாட்ச் ஃபேஸஸ்க்குள்ளே போயிட்டு
ஸோ அடிஷ்னலாக வந்து நிறைய வாட்ச் ஃபேஸஸ் இருக்கும். நீங்கள் ஓனாக வந்து கிரியேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிரியேட் யுவர் ஓன் போயிட்டு கஸ்டம் வாட்ச் ஃபேஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நம்ம ஃபோனோட கேலரி இமேஜ்லேருந்து கூட நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். மெனுக்குள்ளே போயிட்டு நாய்ஸ் பஸ் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து காலிங் பண்ணிக்கலாம். நம்ம வாட்சில் வந்து 10 காண்டாக்ட்ஸ் வரைக்கும் சேவ் பண்ணலாம். நம்ம சேவ் பண்ண காண்டாக்ட் வந்து டைரெக்டாக டயல் கிளிக் பண்ணால் வந்து நம்ம டயல் பண்ணிக்கலாம். ஸோ கால் டயல் பண்ணும்போது யூஐ வந்து இப்படி தான் இருக்கும். கால் வந்து நம்ம மியூட் பண்ணிக்கலாம், வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அண்ட் கால் கட் பண்ணலாம். ஒன்ஸ் வந்து கால் அட்டன் ஆனதுக்கப்புறமா நமக்கு QI இப்படி தான் இருக்கும். கால் வந்து நம்ம மியூட் பண்ணலாம், ஸ்பீக்கர் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், கட் பண்ணலாம். மைக்கோட குவாலிட்டியுமே வந்து நல்லா இருக்குது. நம்ம பேசுகிறது வந்து ஆப்போசிட்டில் இருக்கும், நல்லா கிளியராக இருக்குது. அண்ட் ஸ்பீக்கரோட லவுட்னஸ்மே வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்குது. கொஞ்சம் பக்கத்தில் வச்சு பேசும்போது ஆப்போசிட்டில் பேசுகிறவங்க வாய்ஸ் வந்து நம்மளுக்கு கிளியராக கேட்குது. அண்ட் காலிங்கில் வந்து கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் கூட வந்து நான் எதுவும் ஃபேஸ் பண்ணல. வாட்சோட சைடு வந்து அலுமினியம் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக் வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல், பட் கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து கிளாஸியாக இருக்குது. ஓவரால் வெயிட் வந்து 57 கிராம்ஸ் இருக்குது. பட் இந்த வாட்டி வந்து டிஸ்பிளே சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் கையில் வியர் பண்ணுறதுக்கு வந்து சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸ்டாப்போட குவாலிட்டியுமே வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. நான் அந்த மெட்டல் ஸ்டாப்புமே வந்து வியர் பண்ணிருக்கேன். பட் எனக்கு பர்சனலாக இந்த சிலிகான் ஸ்டாப் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. பயங்கர சாஃப்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. லாங் வியருக்குமே வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. தின் ரிஸ்ட் இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் வாட்ச் வந்து பெரிய சைஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடிஷ்னலாக வந்து IP68 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரேட்டிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மைனஸ் ஸ்பிளாஷஸ் எல்லாமே வந்து ஈஸியாக ரெசிஸ்ட் பண்ணோம். ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது ஸ்வெட் எதாவது ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா, அதெல்லாமே வந்து ஈஸியாக ரெசிஸ்ட் பண்ணோம். அண்ட் யூஸ் பண்ணவருக்குமே வந்து ஃப்ரண்ட் டிஸ்பிளே வந்து பெருசாக ஸ்க்ராச்சஸ் ஆகலை. பட் இருந்தாலுமே வந்து நியர்பை ஸ்டோரியில் ஆன்லைன்லேயே உங்களுக்கு கிடைச்சாலுமே வந்து ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு வந்து போட்டு யூஸ் பண்ணுறது நம்ம ஸ்க்ராச்சஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ரவுண்ட் டயல் டிசைனில் வந்து வாட்ச் கொண்டு வந்திருக்காங்க. 1.46 இன்ச் பெரிய டிஸ்பிளே வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு AMOLED டிஸ்பிளே நல்லா ஷார்ப்பாக இருக்குது. அவுட்டோர் விசிபிலிட்டியுமே வந்து நல்லா இருக்குது. நமக்கு அவுட்டோருக்கு வந்து மேக்ஸிமமாக வந்து ஒரு 600 நிட்ஸ் வரைக்கும் பிரைட்னஸ் சப்போர்ட் இருக்குது. அண்ட் இந்த வாட்ச் வந்து 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. யூஐயில் ஸ்க்ரால் பண்ணும்போது ஸ்மூத்னஸ்மே வந்து நல்லா இருக்குது. அண்ட் ஆல்வேஸ் அண்ட் டிஸ்பிளே சப்போர்ட் இருக்குது. 2 வாட்ச் ஃபேஸஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அனலாக் அண்ட் டிஜிட்டல் வாட்ச். ஆல்வேஸ் அண்ட் டிஸ்பிளே யூஸ் பண்ணும்போது நமக்கு பேட்டரி பேக்கப் வந்து கொஞ்சம் அடி வாங்கும். அண்ட் 100+ வாட்ச் ஃபேஸஸ் சப்போர்ட் இருக்குது. கஸ்டம் வாட்ச் ஃபேஸ் சப்போர்ட்டுமே இருக்குது. நாய்ஸ் ஃபிட் ஆப் வழியாக வந்து நம்ம அடிஷ்னல் வாட்ச் ஃபேஸஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட்டாக வாட்சில் வந்து 5 வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. ஓவரால் டிஸ்பிளேல வந்து நமக்கு பெருசாக கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை. நார்மல் டெய்லி யூசேஜ்க்கு வந்து நமக்கு டிஸ்பிளே சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. பேட்டரி அண்ட் சார்ஜிங் விஷயத்துக்கு வந்து 300 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது சார்ஜ் ஆகிறதுக்கு அரௌண்ட் ஒரு 2 hours ஆகுது. நார்மல் யூசேஜில் நமக்கு அப் டு 7 days வரைக்குமே வந்து நம்ம பேட்டரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ப்ளூடூத் வழியாக வந்து நீங்கள் கால்ஸ் கொஞ்சம் அதிகமாக பேசும்போது 1 to 2 days வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். AOD யூஸ் பண்ணும்போதுமே வந்து பேட்டரி பேக்கப் வந்து அரௌண்ட் 2 to 3 days வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஹெல்த் ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டி ட்ராக்கிங்னு பார்க்கும்போது ஸோ மெனுக்குள்ளே போனாலே வந்து நாய்ஸ் ஹெல்த் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே வந்து நம்ம ஹார்ட் ரேட்டு, SpO2, ஸ்லீப்பு, ப்ரீத் மோட் சப்போர்ட் இருக்குது. ஸ்ட்ரெஸ்மே வந்து நம்ம மானிட்டர் பண்ணிக்கலாம். ஹார்ட் ரேட் வந்து நார்மலாக டேபிள் மேலே வைக்கும்போது ஸோ காற்றுல வச்சு நம்ம மெஷர் பண்ணும்போது எல்லாமே வந்து மெஷர் ஆகலை. சென்சார்ஸ் வந்து ஓரளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அக்யூரேஸுமே வந்து நல்லா இருக்குது. பட் ஸ்டில் இதெல்லாமே வந்து நீங்கள் ரொம்ப ஒரு அக்யூரேட்டாக எடுத்துக்காதீங்க. ஒரு மெடிக்கல் கிரேட் எக்யூப்மெண்ட் கிடையாது. பட் இதுலேருந்து கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பர்பஸ்க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டினியூஸ் ஹார்ட் ரேட் சப்போர்ட் இருக்குது. ஆப்பில் வந்து நம்ம எனபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா எவ்ரி 5 minutesக்கு வந்து ஹார்ட் ரேட் வந்து மெஷர் ஆக ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் ஆக்டிவிட்டி ட்ராக்கிங்னு பார்த்தோன்னா 100+ ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து சப்போர்ட் இருக்குது. பேசிக்கான ஒர்க் அவுட் மோட்லேருந்து இன்டென்ஸ் ஒர்க் அவுட் மோட் வரைக்கும் மோஸ்ட்டாகவே வந்து நமக்கு சப்போர்ட் ஆகும். இந்த கீழே இருக்கக்கூடிய செகண்ட் பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக வந்து ஆக்டிவிட்டி மோட் வந்து நம்ம ட்ரிகர் பண்ணலாம். பட் பை டிஃபால்ட்டாக வாட்சில் வந்து 10 ஆக்டிவிட்டி மோட் இருக்கும். அடிஷ்னலாக உங்களுக்கு எதாவது தேவைப்படுதுன்னா ஸோ யூஸ் பண்ணாத ஆக்டிவிட்டி வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி வந்து நீங்கள் ஆப்லேருந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டெப் அக்யூரஸியுமே வந்து இவங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு 100 ஸ்டெப் நடக்கிறோம் அப்படின்னா அரௌண்ட் 95% வரைக்குமே வந்து நமக்கு கரெக்டாக கால்குலேட் பண்ணி கொடுக்குது. பட் நீங்கள் வந்து நார்மலாக வீட்டுக்குள்ளெலாம் நடக்கும்போது அந்த ஸ்டெப் வந்து கொஞ்சம் மிஸ்மேட்ச் இருக்கும். பட் ஆக்டிவிட்டி மோட் எனபிள் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராப்பராக நடக்கும்போது ஸ்டெப் அக்யூரஸி வந்து உங்களுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்டாக இருக்கும். பைக்கில் பஸ்ஸில் போகும்போது எல்லாமே வந்து ஸ்டெப்ஸ் நமக்கு ஆட் பண்ணி தான் காட்டும். பட் இந்த வாட்ச்னில் நம்ம ப்ரீமியம் வாட்ச் போகும்போதுமே வந்து அந்த எரர் கண்டிப்பாக இருக்கும். பட் ஆக்டிவிட்டி மோட் எனபிள் பண்ணிவிட்டு நம்ம வாக்கிங் எதாவது போகும்போது அந்த அக்யூரேசி வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இண்டோர் ஆக்டிவிட்டீஸ்க்குமே வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். இவங்க ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய டேட்டா வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா ரேபிட் ஹெல்த் ஃபீச்சர் அப்படின்ற ஒரு புது ஃபீச்சர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைட்டாக ஒரு சிங்கிள் மோட் தான். மெனுக்குள்ளே போய்ட்டோன்னு வச்சுக்கோங்க, இங்கே ரேபிட் ஹெல்த் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த மோட் வந்து நம்ம எனபிள் பண்ணும்போது நமக்கு ஒரு 100 seconds வந்து காட்டும். ஸோ அந்த 100 seconds வரைக்குமே நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா
வாட்சே வந்து நமக்கு ஹார்ட் ரேட்டு, SpO2, ஸ்ட்ரெஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக மெஷர் பண்ணி கொடுத்துரும். 100 செகண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ஐடிலாக இருக்கணும். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் அடிஷ்னலாக வந்து நமக்கு ஃபங்க்ஷனல் க்ரௌன் சப்போர்ட்டுமே இருக்குது. ஹோம் ஸ்க்ரீனில் வந்து டாப்பில் இருக்க பட்டன் வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது வாட்ச் ஃபேஸஸ் சேஞ்ச் ஆகும். மெனுவில் இருக்கும்போது அந்த பட்டன் ரொட்டேட் பண்ணும்போது வந்து நம்ம மெனு நேவிகேட் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷனல் க்ரௌன் இருக்கிறது வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜாக இருக்குது. அடிஷ்னலாக SOS காலிங் ஃபீச்சருமே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம எமர்ஜென்சி நம்பர் வந்து ஆப்பில் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா வாட்சை வந்து நம்ம ஃபோனோட பேர் பண்ண இருக்கப்போ அந்த SOS வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த எமர்ஜென்சி நம்பருக்கு வந்து கால் போகும். அண்ட் காலிங் விஷயத்துக்கு வந்துன்னா வாட்ச்லேயுமே வந்து நமக்கு ப்ளூடூத் காலிங் சப்போர்ட் வந்து இருக்குது. ஃபோனோட பேர் பண்ணி வந்து நம்ம வாட்ச்லேருந்து கால் பண்ணிக்கலாம். அப் டு 10 காண்டாக்ட்ஸ் வரைக்கும் வாட்ச்சில் சேவ் பண்ணிக்கலாம். டயல் பேட் சப்போர்ட் இருக்குது. வாட்ச்லேருந்தே வந்து நம்ம நம்பர்ஸ் வந்து டயல் பண்ணலாம். ப்ளூடூத் 5.3ல வந்து பவர் பண்ணியிருக்காங்க. காலிங்காக சிங்கிள் சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. கால் பேசும்போது எந்த ஒரு இன்ட்ரப்ஷனுமே இல்லை. அதெல்லாமே வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓவரால் நம்ம பார்க்கும்போது ஒரு 3,999 வந்து இந்த வாட்ச் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ்க்கு வந்து ஒரு நல்ல பில்டு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து பெரிய சைஸ் டிஸ்பிளேயோட குவாலிட்டியுமே வந்து நல்லா இருக்குது. நமக்கு அதில் வந்து காம்ப்ரமைஸ் இல்லை. ஓவரால் முக்கியமாக வந்து எனக்கு இந்த ஸ்ட்ராப் குவாலிட்டி சூப்பராக பிடிச்சிருக்கு. பயங்கர சாஃப்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. நம்ம லாங் வியருக்குமே வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. பெரிய சைஸ் டிஸ்பிளே, டீசெண்டான ஆக்டிவிட்டி ட்ராக்கிங் கூட. நீங்கள் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் பார்க்குறதா இருந்தால் இந்த மாடலுமே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வாட்சோட லிங்க்குமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பாருங்கள். ஃப்ளிப்கார்ட்டில் கரண்ட்டாக வந்து நமக்கு 3,999 வந்து அவைலபிளாக இருக்குது. நாய்ஸ் வெப்சைட்டில் ஏதாவது கூப்பான் டிஸ்கவுண்ட் இருந்ததுன்னா அதையுமே வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இந்த வாட்சை பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன் டு ஆதித்யா டெக்.